ஹாய் டபடீஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டாம் ஃபிக்ஸ் பிடிஎஸ் அம்சியா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூன்மென்ட்கான செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்போம். இது வந்துட்டு அதோட செகண்ட் பார்ட். மேபி இதுக்கப்புறம் வர்றது தேர்ட் பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட்டாக இருக்கலாம். இல்லை இதிலே முடியறதா இருந்தாலும் முடியலாம். ஓகேவா? ஸோ ஸ்டோரி போகிறத பொறுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப பேச வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜிமுன் வந்துட்டு யூங்கியை பார்த்துருப்பாரு, அதாவது தனியாக மீட் பண்ணியிருப்பார். ஸோ அது மாதிரி பார்த்துட்டு ஸ்டக் ஆகி அவர் அட்மையர் பண்ணி நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ யாரும் நம்ம பின்னாடி நிற்கிறாங்களே, யாரா அது அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி ஜிமுனை பார்த்துருப்பாரு. ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போது யூங்கி தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காரு. யாருடா இது இங்கே வந்து நின்று நம்மளே இப்படி பார்த்துட்ருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஜிமுனை பார்த்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜிமுனையே பார்த்துட்டு, எதுக்கு இவன் நம்மளை இப்படி குறுக்குறுன்னு பார்க்குறான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. பிகாஸ் செலிப்ரிட்டி இல்லையா, ஸோ ஹேட்டர்ஸும் இருப்பாங்க, ஃபேன்ஸும் இருப்பாங்க. இவன் யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது யோங்கிக்கு. யோங்கி வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட, அதாவது ஜிமுன் கிட்ட போகிறாரு. போயிட்டு, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு, ஏன் நின்றுட்டுருக்கீங்க? அது ஹலோ, உங்களை தான். அது ஹலோ, சவுண்டாக பேசுங்க, அப்போ தான் எனக்கு கேட்கும். ஐயோ ஜிமுன், பதறாதரா, பொறுமை, ஹார்ட் வெயில் விழுந்துற போகுது, பொறுமைடா. ஓகே ஓகே, ஐயோ ஓ யோங்கி தான், வளருது வாய் கூட. ஓகே ஓகே, கோல் 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 கோல். ஹாய் சார், நீங்கள் என்ன இங்கே? எனக்கு தெரியுமா உங்களுக்கு? யா, நீங்கள் யோங்கி தானே? ஆமாம், எனக்கு தெரியுமோ? ரொம்ப நல்லா தெரியும். ஓகே ஓகே, நான் சும்மா வியூ பார்க்க தான் வந்தேன். ஓகே, நீங்கள் உட்காருங்க, நான் கிளம்புறேன். சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் உட்காருங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்லை, அது இட்ஸ் ஓகே சார், நீங்கள் உட்காருங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் இப்படி ஓரமாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கிக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு வுட் இருக்குது. ஸோ அந்த வுட் மேலே போயிட்டு ஜிமுன் உட்காந்துக்கிறாரு. யோங்கி வந்துட்டு ஓகே, நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு அவர் மனசுக்கு தெரிஞ்சதும் அவர் பழைய மாதிரி அந்த வியூ எல்லாம் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே ஜிமுனுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வியூ இருக்கே, அந்தான வியூவையாக பார்க்க தோணும். அப்படியே உட்காந்து யோங்கி அப்படியே எவ்வளோ அழகாக அட்மையர் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அட்மையர் பண்ணுறாரு. அப்படியே ஜிமுன் கண்ணுக்கு யோங்கி அப்படியே ஏஞ்சல் மாதிரி தெரிகிறாரு. அவ்வளோ அழகாக இருக்கார். அவ்வளோ ஹாப்பினஸில் ஜிமுன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக மிஸ்மரைஸ் ஆகி யோங்கியை பார்த்துட்ருக்காரு. அந்த முடியெல்லாம் வந்துட்டு அந்த வேவ்ஸோட அந்த இதில் வந்துட்டு அப்படியே லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் படுத்து அவரோட ஃபேஸில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது யோங்கியை பார்க்க. ஜிமுனோட மிகப்பெரிய ட்ரீம் அவன் முன்னாடி உட்காந்துட்ருக்குன்னு நினைக்கும் போது ஜிமுனால் பேசக்கூட முடியல, அவ்வளோ நர்வஸாக இருக்குது. எந்த அளவுக்கு டேக்கிட்ட வந்துட்டு நான் பார்க்கணும், பேசணும், அப்படியே டான்ஸ் ஆடினாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ ஜிமுனோட மைண்ட் செட். சொல்ல அழகாக உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. ஸோ யோங்கி என்னடா இவ்வளோ நேரம் அமைதியாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமுனை பார்க்குறாரு. ஸோ ஜிமுனோட பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் என்னோடய ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் ஜிமுன் லைட்டாக தலையை மட்டும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு, ஓ ஓகே. ரெண்டு பேரும் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேருக்குமே என்னதான் ஒரு தயக்கம் இருந்தாலும் போக போக கொஞ்சம் வைப் செட் ஆகி நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூங்கி வந்துட்டு, நான் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூக்காக வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. என் ஜிமுன் வந்துட்டு காலேஜ்லேருந்து டூர் கூப்பிட்டு வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்காக வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேருமே பேசி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே வந்துடுறாங்க. ஒரு மாதிரி நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போயே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் டைம் ஆனதுமே இவங்க இருந்துட்டு, ஓகே ஜிமுன், டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன், ஓகே நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே யோங்கி, ஓகே ரெஸ்ட் எடுங்க, குட் நைட், குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. குட் மார்னிங் யோங்கி, ஓகே நீங்கள் போங்க, ரெஸ்ட் எடுங்க, மார்னிங் பார்க்கலாம். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே ஜிமுன் தான் உள்ளே எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே அடக்கி வச்சுருந்தாரோ, மொத்த பட்டர்ஃப்ளைஸும் இப்போ அப்படியே தெரிச்சு வெளியில் வந்து விழுற மாதிரி அப்படியே செம்ம ஹாப்பியில் குதிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பிளேஸ்லேயே. ஸோ இதை சைடாக வந்துட்டு யோங்கி அவரோட ரியாக்ஷன்ஸு, அவர் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் யோங்கி வந்துட்டு
மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்டு சிரிச்சிட்டே போயிடுறாரு. ஸோ அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. இங்கே ஜிமின் தான் செம்ம ஹாப்பினஸில் அப்பா பாட்டோண்டா பேசிட்டோண்டா அப்படின்னு செம்ம ஹாப்பியில் குதிச்சுட்டு ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரூம் போயிட்டு படுத்து தூங்க ட்ரை பண்ணுறாரு. பட் முடியவே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன வேணால் ஏதாவது பண்ணி தூங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்கிடுறாரு. ஸோ இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது, மார்னிங் ஆகுது. மார்னிங் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காரு. இங்கே தான் குளிச்சு ரெடி ஆகிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனை வந்துட்டு எழுப்புறாரு. ஜிமன், டே ஜிமனு, டே ஏந்துண்ணா, என்ன இவ்வளோ நேரம் தூங்குற? டே ஜிமன், இருடா வரேன். ஏன் யூங்கி இப்படி பண்ணுற? கொஞ்ச நேரம் தூங்குறேன் யூங்கி. ஏதே யூங்கியா? விட்டா கனவுல குடும்பம் நடத்தி புள்ள பத்துருவான் போல. அடிச்சு எந்திரி நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத தான் விழுது. இங்கே ஜிமன் உருண்டு அடிச்சு கீழே விழுந்து எந்திரிச்சு உட்காடுறாரு. அப்பா இடுப்பு, உடச்சிட்டாண்டா, இடுப்பு உடச்சிட்டாண்டா. டே 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 நாயே, ஏன்டா இப்படி என் இடுப்பு உடச்சி வச்சிருக்கியா? அம்மா பின்ன எழுப்புறேன். யூங்கியா? எப்போ பார்த்தாலும் யூங்கி 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 நினச்சி எந்திரி. யூங்கி 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 டே 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 சி என்ன இங்கே வாங்கி உட்கார் உட்கார் உட்கார். டே என்னடா டைம் ஆகுதுடா, போகலான்டா போகலாம் இரு. எப்பேற்பட்ட விஷயம் பண்ணி வந்துருக்கேன். என்னடா இவங்க மேட்ரு கீட்ரு முடிச்சிட்டியா? அடைச்சி கேவலமாக யோசிக்காத. அப்புறம் மூஞ்சி அப்படி தான் இருக்கு இப்போ. சாரி இது வேறு மேட்ரு. அதான் பத்தியா மறுபடியும் மேட்ருங்கிற. ஐயோ அது இல்லைடா, உட்கார நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நடந்த எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கிட்டே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு, ஏண்டா நீ சொன்னால் நான் நம்பணும் அப்படி தானே? டிடிடி சத்தியம்மா இவங்கிட்ட நான் பேசினேன்டா. இப்போ இவங்கி என்னோட ஃப்ரெண்டு. அப்போ நான் யாருடா? அடிச்சி நீ வேற அவர் வேறடா. டே தயவு செஞ்சு காலங்காத்தால தூக்க கலக்கத்தில் உளராத. எனக்கு தலைவலிக்குது காலையிலேருந்து. வா ஒரு காஃபியாவது குடிக்க போகலாம் வா. டே நம்புடா. இப்போ நம்பணுமா? நம்பி தொலைக்கிறேன் வா. நீ நம்ப மாட்ட, சாரி பண்ணுற இப்போ பர்ஃபார்மன்ஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிம்மனும் குளிச்சு ரெடி ஆகிட்டு வெளியில் வராரு. ஸோ வெளியே வந்துட்டு கீழே இந்த ஃபுட் சாப்பிட்ற ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே ஜிமன் தான் இவங்க எப்போ வருவான்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன் அந்த ஏரியாவே பார்த்துட்ருக்கா. ரிசப்ஷன் ஏரியாவை தாண்டி தான் அந்த ஃபுட் ஏரியாவுக்கு வரணும். ஸோ அந்த வழியாக தான் எல்லோரும் வருவாங்க. அதனால் இந்த ரிசப்ஷன் ஏரியாவே பார்த்துட்ருக்காரு. எப்போ வருவேன் அப்படின்ற மாதிரி. பட் இவங்க இன்னும் காணோம். செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுது. இங்கே டேக்கு செம்ம சிரிப்பாகிடுது. அவனை ஏங்கிட்டியா கதை விட்ற நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இங்கே ஜிம்மன் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுது. என்னடா இவன் நான் இன்னும் காணோம், நான் போகிறேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிக்கிறாரு. இப்போ யூங்கி தான் கரெக்டாக வந்துட்டு, ஹாய் ஜிம்மன், என்ன சீக்கிரம் வந்துட்ட? ஹாய் யூங்கி, வா, உனக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கே போயிருந்தேன்? ஐயோ ஜிம்மன் செம்ம டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். வா உட்கார். உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டே என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. இவன் ஒரு வேளை உண்மையை தான் சொல்கிறானா இல்லை நமக்கு கனவு ஏதாவது காண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிவன் தான், யூங்கி நான் சொன்னல இதுதான் டயாங் என் ஃப்ரெண்டு. ஓ ஹாய் டயாங். ஹாய் யூங்கி சார். ஓ உங்களுக்கும் என்ன தெரியுமா? ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, ஜிம்மன் இருக்கானே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வராரு. கரெக்டாக ஜிம்மன் வந்துட்டு தேவோட வாயை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு, அவனுக்கு நான் அவனோட பெரிய ஃபேன் அப்படிலாம் தெரியாது, நான் ஒரு நார்மல் ஃபேனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு என்னை எதுலையாவது மாட்டி விட்டுறாத, நானே அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், நீ வாயை மூடிட்டுரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதில் போய் சொல்லிவிட்டு அப்படியே அவரை விட்டுறாரு. என்னடா அவங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, என்னாச்சு ஜிமன்? இல்லை அவன் உங்களுக்கு தெரியும், ஸோ அதான் சொல்ல வந்தான். ஆமாம் தானே மச்சான்? ஆமாம் யோகி சார், அதுதான். ஓகே ஜிம்மனோட ஃப்ரெண்ட்னா நீங்களும் எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி தான், ஸோ யோகினே கொடுங்க, நோ ப்ராப்ளம். அது ஜிம்மன் கொன்னுடுவேன், சார்னே கூப்பிடுவேன், யோகின்னு நான் தான் கூப்பிடுவேன். டே ப்ளீஸ்டா, சாவடிச்சிருவேன்டா. இட்ஸ் ஓகே சார், நான் சார்னே சொல்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் ஜிம்மன் கேஷுவலாக இருக்க மாதிரி நடித்தாலும் உள்ளே அவ்வளோ நர்வஸ் இருக்குது. பிகாஸ் நம்மளோட ட்ரீம் பாய் நம்ம முன்னாடி உட்காந்துட்ருக்கான், அவங்ககிட்ட எப்படி கேஷுவலாக உட்காந்துட்ருக்க முடியும்? ஸோ மனசுக்குள்ளே அவ்வளோ பீதி இருக்குது, அவ்வளோ ஒரு மாதிரி செம்ம நர்வஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இது டேக் நல்லா புரியுது.
புரியுது, மனசுக்குள்ள நீ மவனை என்ன நினச்சிட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரியும்டா, வெளியில் கேஷுவலாக நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவங்க அங்கே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு ஈவினிங்காக வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜிமன் அப்படியே போனவட்டு தான் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு, ஐயோப்பா முடியலடா, என்னால் இவன்ட்டு கேஷுவலாக நடிக்கவே முடியலடா, எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இங்கிட்டே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு, சரி விட்டு உன் கனவு நடந்துருச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம், இதுக்கு மேலே நீ என்ன டார்ச்சர் பண்ண மாட்டல, அது வரைக்கும் எனக்கு பெரிய ஹாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறமும் வந்துட்டு இவங்கி வந்துட்டு நிறையா வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு போடுவான். ஸோ ஜிமன் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவான். பட் நான் தான் கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நேரில் பார்க்கும்போது சொல்ல மாட்டான். ஸோ இப்படியே தான் வந்துட்டு அந்த 6 days போகுது. யுங்கியும் ஜிமனும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுறாங்க. யுங்கியை பொறுத்த வரைக்கும் ஜிமன் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படி தான். பட் ஜிமனுக்கு என்னன்னு நமக்கே தெரியுமே, தலைவன் அப்படியே காதல் வயப்பட்டு அப்படியே மயக்கத்தில் இருக்கிறாப்புல. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த 6 days போகுது. ஜிமனுக்குலாம் நைட்லாம் தூக்கமே இல்லை, அந்த 7th day போகவே கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் 2 பேருமே கிளம்பிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த 7th day போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் ஜிமன். ஒரு மாதிரி ரொம்ப சேடாக உட்காந்துட்ருக்கான். இப்போ டே தான், டேய் என்னடா பிரச்சனை, டேய் என்னால் சத்தியமாக முடியலடா, அவன் கூட இத்தனை நாள் இருந்துட்டேன், ஒரு 5 days 6 days இருந்துட்டுருக்குமா, அந்த 6 days இருந்துட்டு எனக்கு அந்த நாளைக்கு வரவே கூடாதுன்ட்டு இருக்கு, எனக்கு இவங்க விட்டுறக்கூடாதுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்த ஜிமனுக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்க ஜிமனுக்கும் டேக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ வந்துட்டு ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரி தெரியுது. ஸோ டே பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாரு ஜிமன், உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அது யூங்கிக்கு தெரியாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் யூங்கிக்குன்னு கல்யாணம் ஆக தான் போகுது. ஒன்று இப்போ நீ போய் ப்ரொப்போஸ் பண்ணு, ஏன்னா நீ இப்போ விட்டினா திரும்ப எப்போ பார்ப்பேன்னு தெரியாது. நீங்கள் நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கல, நீ நம்பர் கேட்க கூட இல்லை அவர்கிட்ட. ஸோ இப்போ விட்டால் நீ எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியாது. அதனால் நீ போய் பேசு, ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டே கொஞ்சம் பேசுகிறாரு. இங்கே ஜிம்முனுக்கு ஒரு பக்கம் ஓகே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாம், அவன் ஓகே சொல்கிறான் இல்லை, பட் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படி நம்ம போய் சடனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அது ஒரு மாதிரி தப்பாகிடாதா அப்படின்னு ஜிம்முனுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஜிமனுக்கு ரொம்ப பயத்தோடைய அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. ஜிமன் மார்னிங் ரொம்ப சீக்கிரமாக, அதாவது ஒரு 3-4 அந்த டைமுக்குலாம் வேக் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக அந்த ரூம்லேயே நடந்துட்டுருக்காரு. இங்கேட்டே தான் எழுந்துட்டு, டே என்னடா பண்ணுற, லைட் ஆஃப் பண்ணுடா, மச்சான் 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 பயமாக இருக்குடா எனக்கு, ஐயோ இவன் வேறு என்ன சாவடிக்கிறானே, டே தூக்கம் வருதுடா எனக்கு, டே நான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன், எனக்கு வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டுருக்கேன், ஏண்டா உனக்கு பயமாக இருந்தால் எனக்கு தூக்கம் வரக்கூடாதா, என்னை விடுடா தூக்கம் வருது, லைட் ஆஃப் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இங்கே ஜிமன் தான், டே சீரியஸாக எல்லாமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷேக்கி வாய்ஸில் பேசுகிறாரு. ஸோ டே சடனாக எழுந்து உட்காந்துட்டு, ஜிமன் என்னடா, இல்லைடா எனக்கு அவங்கக்கிட்ட லவ் சொல்லணும் தான், பட் பயமாக இருக்குடா. இங்கே பாரு ஜிமன், நான் நேற்று சொன்னது தான், போ பேசு, உன் மனசில் இருக்கிறத சொல்லு, அப்புறம் என்னங்கிறது அவரை டிசைட் பண்ணிக்கிட்டோம், புரியுதா. ஓ நீ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட, பட் ஒன்றும் இல்லை ஜிமன், நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியம்லாம் கொடுத்து ஜிமனை வந்துட்டு கொஞ்சம் காம் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஜிமனும் டேவும் வந்துட்டு யூங்கியை மீட் பண்ணுறாங்க. ஸோ டே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ யூங்கி கூட இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஜிமன் தான், ஓகே 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 லவ் சொல்லிடணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, யூங்கி சொல்லு ஜிமன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட பேசணும் நினச்சிட்டே இருந்தேன், நீயே சொல்லிட்ட, வா நம்ம எங்கேயாவது வெளில போய் பேசலாமா. நீ பேசணுமா, என்ன பேசணும், ஒரு முக்கியமான பர்சனை பற்றி பேசணும், நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை வந்துட்டு இவங்க வந்துட்டு கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது ரொம்ப க்ரௌட் இல்லாத பிளேஸாக வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு ஜிம்மனை. ஸோ அவங்க உட்காந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ யூங்கி தான், நீ சொல்லு ஜிமன், ஏதோ பேசணும்னு சொன்ன. இல்லை நீ தான் ஏதோ
சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இப்போது சுமந்தான் அப்படியே ஸ்வெட் ஆகுது செம்மையாக. இதெல்லாம் இவங்க நோட் பண்ணுறான். எதுக்கு இவன் இப்படி பரபரன்னு உட்காந்துட்டு இருக்கான், என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வியாடாக பார்க்குறான். இப்போது சுமந்தான், யோகி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் யோகி. எந்த அளவுக்குன்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, பட் உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஃபோனில் பார்த்துருக்கேன். ஃபோனில் தான் என்னோடய லவ் ஸ்டார்ட் ஆச்சு. நீ எப்படி என்னை எதுவுமே தெரியாமல் லவ் பண்ணலாம் அப்படின்னு நீ கேட்கலாம், பட் எல்லாமே தெரிஞ்சுட்டு வர்றது லவ் இல்லைல்ல. பார்த்ததும் ஒருத்தரை பார்த்ததுமே நமக்கு தோணணும் இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு. எனக்கு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு. எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருந்தது, பிகாஸ் நீ ஒரு பெரிய செலிப்ரிட்டி. நான் உன்னை பார்க்க கூட முடியாது. இப்போ வரைக்குமே நீ என் கூட இருக்கிறதுலாம் ஒரு ட்ரீம் அப்படி தான் இருக்குது. பட் இதெல்லாம் ட்ரீம் இல்லைங்கிறத நினைக்கும் போது, ஏன் நீ என்னோட பார்ட்னராக இருக்கிறதையும் நான் நிஜமாக்கக்கூடாது? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப. இந்த வேர்ல்டுலேயே எனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டு நான் உன்னை மட்டும்தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ரொம்ப டவுனாக இருந்த டைம்லாம் நான் உன்னை தான் பார்த்துருக்கேன், உன்னோட வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன், உன் ஃபேஸை தான் பார்த்துருக்கேன், உன்னை பார்த்து தான் நான் சிரிச்சிருக்கேன். எனக்கு என்னோட எல்லா டவுன் பீரியட்லையும் நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா என் மைண்ட் ஃபுல்லாக, என் கண் ஃபுல்லாக, என் மனசு ஃபுல்லாக நீ 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 மட்டும்தான் இருந்திருப்ப. அப்படி தான் நான் உன்னை பார்த்தேன். மேபி நான் சொல்கிற விஷயம் உனக்கு ஓகே, இவன் நம்மளோட ஃபேன், ஜஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு உனக்கு தோணலாம். பட் எனக்கு நீ ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுனது கிடையாது. ஃபஸ்ட் சாரி, நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஜோனை கொடுத்துட்டு இப்போ லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நிற்கிறது உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பட் எனக்கு இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதுக்கு மேலே நம்ம மீட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? நான் உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன். நீ என்னை வேணும்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னாலும் என் கண்ணு உன்னை பார்த்துட்டே தான் இருக்கும், என் மனசு உன்னை ரசிச்சுட்டே தான் இருக்கும். இது ரெகுலராக நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் நீ அப்படி கிடையாதுல்ல. உனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்கலாம். பட் நான் உனக்கு ஒரு விஷயமாகவே இருந்திருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். எனக்கு ஆக்சுவலாக செம்ம பயத்தில் இருக்கேன், உள்ள செம்மையாக நர்வஸ் ஆகுது. நான் உளறதுலேயே எனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது தேங்க்ஸ் தான். நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய டவுன் பீரியடில் எல்லாத்துலேயும் நீ தான் என்னை சிரிக்க வச்சுருக்கேன். உன் முகத்தை பார்த்து தான் நான் ஹாப்பியாக இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன்னை இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என்னை ஃப்ரெண்டுன்னு யோசிக்க வச்சு இப்போ லவ்னு சொல்லி உன்னை டிஸப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இதை நீ என்னை எவ்வளோ கேவலமாக வேணாலும் நினச்சிக்கோ, என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு உனக்கு ஒரு வேளை சீப்பாக கூட தெரியலாம். பட் எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல. ஐம் சாரி அண்ட் ஐ லவ் யூ. இங்கி நீ எனக்கு ஆன்சர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அது போதும். சரி நான் வரேன். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வேறு கலங்குதா, வேண்டாம் நான் வரேன் யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுறான். இங்கே யூங்கிக்கு ப்ராசஸ் பண்ணவே முடியல. டே நீ வந்தடா, என்னடா சொன்னேன், நான் சொன்னதை எதையாவது கேட்கறையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி யூங்கி ஸ்டக்காகி உட்காந்துட்டு இருக்கான். இங்கே ஜிம்மனுக்கு செம்ம அழுக வருது. ரூமில் போயிட்டு கதவை சாத்திட்டு செம்மையாக அழுகிறான். அவனால் எவ்வளோ முடியுமோ அழுகிறான். சொட்டே வந்துட்டு அவன் ஓடி வரதை பார்த்துருப்பான். வேக வேகமாக ரூமுக்கு வந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி நான் சொல்லிட்டேன், நான் எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல, பட் என் மனசு ஃபுல்லாக அவ்வளோ பயம் மட்டும் தான் இருந்தது. ஸோ நான் ஐ லவ் யூங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ ஓகே ஓகே ஒன்றும் இல்லை, எனக்கு உன் பயம் புரியுது, ஒன்றும் இல்லை, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சோல் பண்ணுறான். இந்த பக்கம் இவங்க பார்த்தா என்ன இது, என்ன பண்ணுறது எதுவுமே புரியல. ஸோ இப்படி ஏதாவது டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த ஈவினிங் ஆகுது. ஸோ அந்த ஈவினிங் டைம் ஆகும்போது ஜிம்மன் வந்துட்டு அந்த பேக்கெல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா கிளம்புற டைம் ஆச்சு இல்லையா. ஸோ பேக்கெல்லாம் பண்ணிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்கியும் அதே மாதிரி தான் பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. ஸோ இவங்க ஜிம்மனை பார்க்குறாரு. ஜிம்மன் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி நின்றுட்டு அவர் கண்ணிலேருந்து டியாஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது.
ஸோ ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது இப்போ யூங்கியை பார்க்குறதுக்கு. நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம், அவன் இப்போ நம்மளை என்ன நினப்பான், நம்ம அவன் மைண்டில் ஒரு மாதிரி ரொம்ப தப்பாக ரெஜிஸ்டர் ஆயிடுவோமோ, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ லவ்னு சொன்னது அவன் ஒரு மாதிரி தப்பாக எடுத்துக்கிட்டானோ அப்படின்னு ஒரு மாதிரி செம்ம பயத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போது யூங்கி தான் மெதுவாக நடந்து டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. டே கிட்ட வந்துட்டு, என்ன டே கிளம்பிட்டிங்களா? ஆமாம் சார், கிளம்பிட்டோம். என்ன சொல்கிறாரு உங்கள் சார்? அது அது சார், அது நான் கொஞ்ச நேரம் ஜிம்மிட்ட பேசணும், கொஞ்சம் பேசி வர வைக்க முடியுமா? அது சார், அவனை எதுவும் ஹர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டில் அப்படி சொல்லுவீங்க. நான் பேசணும், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் மார்னிங் என்கிட்ட எங்கே பேசினானோ அதே இடத்துக்கு வர சொல்லுங்கள். நான் பேசிவிட்டு ஒரு 15 மினிட்ஸில் அனுப்பி விட்டுறேன். ஓகே, டைம் இருக்குல்ல? இருக்குது சார், 1 hour இருக்குது. ஓ ஓகே, அப்போ நான் பேசிவிட்டு அனுப்பி விட்டுறேன் சொல்லிவிட்டு ஸோ யூங்கி அங்கேருந்து அந்த பிளேஸ்க்கு போயிடுறாரு. இப்போது டே தான் வேகமாக ஜிம்மன் கிட்ட வராரு. வந்துட்டு, டீ ஜிம்மன் 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 டீ என்னடா டீ ஜிம்மன் என்ன டே டீ யூங்கி உன்கிட்ட பேசணுமாண்டா? எதை பேசணுமா? நான்லாம் போக மாட்டேன், போ, நம்ம கிளம்பலாம், டைம் இல்லையா? டே அதெல்லாம் டைம் இருக்குது, நீ போய் என்னென்னு பேசிட்டா போ. டே ப்ளீஸ்டா வானாண்டா, அவன் ஏதாவது சொல்லிட்டான்னா எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும்டா, செத்தே போயிடுவேன்டா. மவனை இப்போ நீ போகல நானே உன்னை கொன்னுடுவேன், என்னாலாம் முடியாது. நீ இதுக்கப்புறம்லாம் உட்காந்து புலம்புறதெல்லாம் என்னால் ஒப்பா காதிலே வாங்க முடியாது. தயவு செஞ்சு கிளம்பு, போய் என்னன்னு கேட்டு வா. நோ சொன்னாலும் சரி, எஸ் சொன்னாலும் சரி, நம்ம பார்த்துக்கலாம், போ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை வந்துட்டு பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறாரு. டே இங்கே ஜிம்மன் தான், நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்ரிப்பாக நின்றுருக்காரு. நாயை போடா அப்படின்னு அடித்து துரத்தி ஒரு வழியாக டே வந்துட்டு யூங்கியை பார்க்குறதுக்காக ஜிம்மன் அமுச்சு வச்சிடறாரு. ஸோ ஜிம்மன் ஸ்லோவாக வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறாரு. ஸோ ஜிம்மனுக்கு அந்த பிளேஸ்க்கு போக போக மார்னிங் வளர்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ என்ன நம்ம இப்படி வளர வச்சுருக்கோம், இப்போ இதே பிளேஸ்க்கே வந்து நிற்கணுமா? கலாய்ப்பானோ, வேணான்னு சொல்லிவிடுவானோ, வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்துட்டு யூங்கியை பார்க்குறதுக்காக போகிறாரு. ஸோ யூங்கி அங்கே நின்றுட்டு அந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே ஜிம்மன் தான் ஸ்லோவாக போயிட்டு யூங்கி முன்னாடி நிற்கிறாரு. நின்றுட்டு, யூங்கி இப்போ பேசணுன்னு சொன்னீங்களா? வா ஜிம்மன் உட்காரு, பேசணுன்னு தான் சொன்னேன், உட்கார். இல்லை என்னென்னு சொன்னால் நான் கிளம்புவேன், டைம் ஆச்சு, வர சொன்னாங்க. பொய் சொல்லாத ஜிம்மன், நான் கேட்டு தான் வந்தேன். 1 hour டைம் இருக்குன்னு டே சொன்னான். ஸோ பேசலாம், உட்கார், உடனே அமுச்சு வச்சிருவேன், கடிச்செல்லாம் சாப்பிட்ற மாட்டேன். இது 1 hour டைம் இருக்குன்னு சொன்னானோ இந்த நாயை. என்ன ஜிம்மன் கேட்கல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை யூங்கி, இப்போ பேசலாம், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் உட்காடுறாங்க. இங்கே ஜிம்மனுக்கா வேர்த்து ஊற்றுது, என்னடா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப படன்னு இருக்குது. ஜிம்மனோட ஹார்ட் பீட் யூங்கிக்கே கேட்கும் போல். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அடிக்குது, அப்படியே ஸ்வெட் ஆகி ஊற்றுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூங்கி வந்துட்டு நோட் பண்ணுறாரு. என்ன இவன் இவ்வளோ நர்வஸாக இருக்கான், இப்போ நம்ம எப்படி சொல்கிறது இதை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு ஜிம்மனை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போது ஜிம்மன் தான், யூங்கி சொல்லுங்கள், என்னாச்சு, என்ன பேசணும்? அது ஜிம்மன், மார்னிங் நீ பேசுனது, ஓ அதை பற்றி பேசணுமா? இங்கே பாருங்க யூங்கி, நான் சொன்னதெல்லாம் உண்மை, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கல அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப உண்மை, என் லவ் ரொம்ப உண்மை. ஸோ நீங்கள், நான் தான் சொன்னேனே, எதுவும் பதில் சொல்ல வேண்டாம், இட்ஸ் ஓகே. எனக்கு உங்ககிட்ட நான் என் மனசில் இருக்கிறத சொல்லிடணும்னு நினச்சேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. ஸோ இங்கே யூங்கி தான், ஒரு நிமிஷம் ஜிம்மன், மார்னிங்கும் நீ தான் பேசின, கிளம்பி போயிட்ட, இப்போவும் நீ தான் பேசுகிற, கிளம்பி போகிற, நான் பேசுகிறது எப்போ கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிம்மன் தான் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டே யூங்கியை பார்க்குறாரு. உட்கார், சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே ஜிம்மன்ஸ் ஓகே என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி ரொம்ப பயத்தோடு அப்படியே அந்த இடத்துல உட்காராரு. ஸோ யூங்கி ஜிம்மனையே பார்க்குறாரு. ஸோ ஜிம்மன் பயங்கர நர்வஸாக உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஜிம்மனோட ஹார்ட் பீட் யூங்கிக்கு கேட்டுரும் போல். ஸோ அந்தளவுக்கு நர்வஸாக உட்காந்துட்ருக்காரு. ஸோ யூங்கி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மன், நீ சொன்ன மாதிரி மார்னிங் கொஞ்சம் வளர்னதான், பட் நிறைய விஷயம் புரிஞ்சது.
அதில் எனக்கு ரொம்ப புரிஞ்ச விஷயம் நீ நான் லவ் பண்ணுறேங்கிறது. நான் உன் லவ் போய் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் என்கிட்ட நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் நான் உன்கிட்ட பார்த்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பதட்டம், ஒரு அந்த கண்ணில் தெரிகிற பயம் எதுவுமே நான் மற்ற யார்ட்டையும் பார்க்கல. ஸோ அதில் புரிஞ்சுது உன்னோட லவ் ரொம்ப ரொம்ப உண்மைன்னு. பட் நான் இதை எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. பிகாஸ் நீ ஏற்கனவே செம்ம நர்வஸில் இருக்கிய, ஹார்ட் பீட் வெளியில் வந்து விழுந்துடும் போல், உன் ஹார்ட் அவ்வளோ துடிச்சிட்ருக்கு, எனக்கு நல்லா புரியுது. பட் இதை நான் உன்கிட்ட சொல்லலைன்னா தப்பாகிடும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் லவ் பண்ணுறேன் ஜிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமன் தான் அப்படியே நல்லா கண்ணை முட்டை கடை மாதிரி முழிச்சு பார்த்துட்ருக்காரு யோங்கியை. ஒன்று வைட் ஐஸில் பார்க்குறாரு. ஆமாம், நான் லவ் பண்ணுறேன். உனக்கு எப்படி ஒரு ஒன் சைடு லவ் இருக்கோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஒன் சைடு லவ் இருக்குது. உனக்கு உன் லவ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா எனக்கு என் லவ் ரொம்ப முக்கியம். நீ நினைக்கலாம், நான் இத்தனை நாள் உன்கிட்ட பேசினேன், நீ ஒரு டைம் கூட நீ லவ் பண்ணுற அப்படிலாம் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு. எனக்கு அதை சொல்கிறதுக்கான சுச்சுவேஷன் வரலன்னு வச்சுக்கோயேன். பட் நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு அந்த பர்சன் கிடச்சிட்டா போதும், இந்த லைஃப்பில் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னோடய ஃபீலிங்ஸ். பிகாஸ் நீயும் என்னை லவ் பண்ணுற ஒன் சைடாக. ஸோ அந்த ஃபீல் உனக்கு எப்படி இருக்கும்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் உன்னை ஹர்ட்லாம் பண்ணிட மாட்டேன். பட் நீ என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்துட்டு ஜிமனை பார்த்து சொல்கிறாரு. இங்கே ஜிமனுக்கு அந்த வார்த்தை சொல்லவும் தான் ஸோ நான் ஸ்டாப்பாக அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உதட்டில் லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைல். ஓகே, உனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா உன்னோட ஃபீலிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ ஹாப்பியாக இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஸ்மைல். பட் ஐஸ்லேருந்து டியர்ஸ் நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்குது. அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ யூங்கி அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு, ப்ளீஸ் ஜிமன், நான் இதை உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லலை, நீ மேலும் மேலும் உன்னோட ஃபீலிங்ஸை வளர்த்துக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை பற்றி எதுவும் யோசிக்காத, மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணு ப்ளீஸ், இப்படி அழுகாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணுறாரு. இப்போது ஜிமன் தான், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே யூங்கி, உன் ஃபீலிங்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு நீ சொன்ன மாதிரி எனக்கு நல்லா தெரியும். ஆல் தி பெஸ்ட். உன்னோட ஒன் சைடு லவ் அவங்களும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருங்க. சாரி, சாரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறாரு ஜிமன். ஓகேடா, ஸோ இதோட இந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ ஃபைனலாக தேர்ட் ஷாட் போட்டு ஸோ அதோட இந்த 3 ஷார்ட்டாக வந்துட்டு இந்த ஸ்டோரி நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சது, எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்கடா. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.